ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ்ல வந்து எஸ்ஐ பார்ட்ல 8வது வினாவுல பி பகுதியை பத்தி பார்க்கலாம். ஏ பகுதி தொடர்பான விளக்கங்கள் வந்து இதுக்கு முதல்ல நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்து கொள்ளுங்க. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பி பார்ட்டுக்குரிய சில விளக்கங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரியுது அப்படின்னு சொன்னா நீங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஏனைய மாணவர்களும் வந்து கொஞ்சம் பிரயோசனம் அடைஞ்சு கொள்வதற்காக ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே, நம்ம வினாக்குள்ள செல்லலாம். ஸோ இந்த வினா தொடர்பான சில விளக்கங்கள் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கொஞ்சம் அதை கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் பொறுமையா பார்த்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா கடைசியில சில விடயங்களை வந்து நான் சேஞ்ச் பண்ணி காட்டுவேன். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு பைத்தான் குறிமுறையில வந்து சில விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த பி பார்ட் வந்து பபுள் சோட் தொடர்பான சில விளக்கங்கள் அந்த வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட்ல வந்து கடைசி அந்த சில விடயங்களை மாற்றும் போது ரைட் இப்படித்தான் என்று சொல்லக்கூடிய சில ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்பதான் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வந்து எவ்வாறு புரியுது, அதே மாதிரி அந்த பைத்தான் குறிமுறைகள்ல நீங்க வேற வேற கேள்விகளும் செய்யறதுக்கு உங்களுக்கு சில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே. உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின்டா விரும்புறவங்க வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கொள்றேன். அதை கண்டக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அல்லது ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமென்னு சொன்னா கூட, அல்லது வேற ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ போடணும்னு சொன்னா கூட நீங்க கமெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சு கொள்ளலாம், அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க தெரிவிச்சு கொள்ளலாம். ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வினாக்குள்ள செல்லலாம். இப்போ ஒரு 8.2 காட்டப்பட்டுள்ள பைத்தான் சார்பு ஒரு தரப்பட்ட எண்களின் பட்டியலை ஏறு வரிசைப்படுத்துவதற்கு குமிழி வகைப்படுத்தல், அதாவது பபுள் சோட் குறிமுறையை பயன்படுத்துகின்றது. குறிமுறையை பூர்த்தி செய்வதற்கு பி தொடக்கம் யூ வரையான முகப்படையாளங்களுக்கு உகந்த பிரதியீடுகளை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. நமக்கு இங்க இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பபுள் சோட்டுக்கான சில குறிமுறைகள் வந்து இந்த இடத்துல தந்திருக்கு. ஸோ நீங்க பைத்தான் படிக்கும்போது பபுள் சோட் தொடர்பான குறிமுறைகள் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு விடயம் என்னன்னு சொன்னா பபுள் சோட்டுக்கு வந்து நம்ம ஒரு வழியில தான் குறிமுறை எழுதணுங்கிறதுக்கு இல்லை, பல்வேறு வழிமுறைகள்ல வந்து நம்ம குறிமுறைகள் எழுதலாம். ஸோ உங்க டீச்சர்ஸ் வந்து 2 வழிமுறைகளோ 3 வழிமுறைகளோ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபோர் லூப்பை பயன்படுத்தி எழுதலாம், ஒய் லூப்பை பயன்படுத்தி எழுதலாம். அதே மாதிரி நம்ம இப்படி டெஃப் ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளேயும் எழுதலாம். இப்படி நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வந்து நம்ம பல்வேறு வழிகள்ல வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த டிஃபரண்ட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள அந்த ஃபங்க்ஷனுடைய பெயர் வந்து நமக்கு தந்திருக்காங்க, பபுள் சோட் அப்படின்னு தந்திருக்காங்க. அதுக்குள்ள வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு, அந்த என்னன்னு சொல்லக்கூடிய லிஸ்ட் இருக்கு. ரைட், ஓகே. ஸோ அப்போ இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, முதல்ல அந்த பபுள் சோட் எவ்வாறு நடக்குது என்று சொல்லி நம்ம சில உதாரணங்கள் மூலம் பார்ப்போம். நிறைய மாணவர்களுக்கு வந்து தெரியும், இருந்தும் சில மாணவர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ அதற்காக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, பபுள் சோட் எவ்வாறு நடக்கின்றது என்கிறத சில விளக்கங்களோட பார்த்துட்டு அதுக்கான குறிமுறைகளை வந்து எவ்வாறு எழுதலாம் என்கிறதை நம்ம படிமுறையா பார்த்தோம்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ரைட், ஓகே. நம்ம அதுக்கான தொடர்பான விளக்கங்களை பார்ப்போம் இப்படின்னு சொல்லி. ஸோ பபுள் சோட்ல வந்து இப்ப நான் வந்து ஒரு ஏ லிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள்ஸுக்குள்ள வந்து சில இலக்கங்களை வந்து நான் இங்க தந்திருக்கேன். ஸோ பபுள் சோட்னு சொன்னா நமக்கு தெரியும் வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கங்களை வந்து நீங்க ஏறு வரிசைப்படுத்துறது, இறங்கு வரிசைப்படுத்துறது, அது பபுள் சோட்டை பயன்படுத்தி எப்படி செய்யலாம் என்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு பேசிக்கான சில விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏ லிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய வேரியபிள்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு 5 உறுப்புகள் காணப்படுகிறது. அதாவது என்னுடைய லென்த் வந்து 5 பாத்தீங்கன்னு சொன்னா 5, 4, 2, 3, 2 சொல்லி இதுல எத்தனை உறுப்புகள் காணப்படுதுன்னு சொன்னா 5 உறுப்புகள் காணப்படுது. ஸோ பபுள் சோட்டை பொறுத்த வரைக்கும் ஏறு வரிசைப்படுத்திருந்தாலும் சரி, இறங்கு வரிசைப்படுத்திருந்தாலும் சரி, ஸோ நமக்கு 5 உறுப்புகள் காணப்படுதுன்னு சொன்னா நமக்கு மேக்சிமம் வந்து நமக்கு 4 தரம் தான் என்ன நடக்கும்னு சொன்னா அந்த உறுப்புகள்ல வந்து நீங்க அந்த ஸ்வப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்றது உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போதைக்கு நமக்கு இந்த லிஸ்ட் இருக்கு, சரியா? நான் உங்களுக்கு அடுத்த கோடிங் மூலமும் சொல்லுவேன். இப்போதைக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மெயில் செயல் 0 ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் பிறகு சொல்லுவேன், சரியா?
இப்ப பபிள் சோர்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு தரப்பட்டிருக்கிற இலக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 5 4 2 3 1. சோ நான் வேகமா சொல்லிட்டு போறேன். நான் வீடியோனுடைய டைம் வந்து அதிகமா போகக்கூடாதுங்கிறதுக்காக இயன்ற அளவு நான் வேகமா பேசுறேன். சோ நீங்க வந்து கொஞ்சம் கவனிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 5 4 2 3 1 சரியா, இதுதான் நமக்கு தரப்பட்டுள்ள இலக்கம். சோ பபிள் சோர்டன்ஸ் என்ன நடக்கும்னு சொன்னா, முதலாவது நாம் என்ன செய்வோம் கேட்டா, இந்த இரண்டு இலக்கங்களையும் வந்து ஒப்பிட்டு பார்ப்போம். இப்ப நம்ம ஏறு வரிசைப்படுத்த போறோம்னு சொன்னா குறைஞ்ச பெருமானத்துல இருந்து கூடிய பெருமானம் வரைக்கும் போகும். அப்ப முதல் இந்த இரண்டு பெருமானங்களையும் நாம ஒப்பிடுவோம் சரியா. இப்படி ஒப்பிடும் போது அதாவது முதலாவது பெருமானம் 5, இரண்டாவது பெருமானம் 4. அப்ப இரண்டு பெருமானங்களை ஒப்பிடும் போது கொஞ்சம் அப்படியே இருங்களா. ஸோ நான் கொஞ்சம் இந்த பென் கொஞ்சம் எடுத்தணும்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப இந்த முதலாவது பெருமானத்தை இரண்டாவது பெருமானத்தையும் ஒப்பிடும் போது இப்ப 4 விட 5 பெரிதுனே. ஸோ அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, சிறிய பெருமானம் இந்த பக்கம் வரும், பெரிய பெருமானம் என்ன செய்யும்னா இந்த பக்கம் வரும் சரியா. அந்த இரண்டு பெருமானங்கள் ஒப்பிடப்படும். அதுல வந்து இந்த சிறிய பெருமானம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த சிறிய பெருமானம் என்ன செய்யும் கேட்டா இந்த பக்கம் மூவ் ஆகும். அதே மாதிரி பெரிய பெருமானமாக இருந்துச்சுன்னு சொன்னா அது அடுத்த பக்கம் என்ன செய்யும்னா மூவ் ஆகும். நான் இப்ப இண்டெக்ஸ் எல்லாம் போடல, நான் உங்களுக்கு அடுத்த போக போக உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு அடுத்த லைன்ல எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, பாருங்க 4 வந்து நமக்கு இந்த பக்கம் வந்துட்டு 5 வந்து அடுத்த பக்கம் வந்துட்டு முதல்ல இந்த ரெண்டு இலக்கத்தை ஒப்பிட்டோம். சோ அடுத்தது என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப இந்த 5ஐயும் 2ஐயும் ஒப்பிட்டுப்படும். அப்ப இந்த 5 விட 2 வந்து சிறியதுன்னு உங்களோட வலது பக்கம் இருக்கிற இலக்கம் வந்து சிறியதா இருக்கிறதால இப்ப 2 வந்து அந்த பக்கம் மூவ் ஆகும், 5 வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும் சரி. அப்ப அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 2 வந்து இந்த பக்கம் வந்துட்டு 5ங்கிறது வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும் சரியா. ஒரு 2-3 தரம் போகும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப அடுத்தது நாம என்ன செய்யணும்னு கேட்டா, இப்ப இந்த 5ஐயும் 3ஐயும் வந்து ஒப்பிட்டு பார்ப்போம். அப்ப அவங்களை ஆட்டோமேட்டிக்கா தெரியும் என்னது, 5 விட 3 சிறியது. அப்ப அந்த சிறிய இலக்கம்ங்கிறது இடது பக்கம் மூவ் ஆகும், பெரிய இலக்கம்ங்கிறது நமக்கு வலது பக்கம் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு 3 இந்த பக்கம் வரும், 5ங்கிறது இந்த பக்கம் வரும். திரும்பி இறுதியா என்ன நடக்கும்னு சொன்னா 5ஐயும் 1ஐயும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும். அப்ப நமக்கு தெரியும் 5 விட 1 சிறியது. அப்ப சிறிய இலக்கம்ங்கிறது இடது பக்கம் போகும், பெரிய இலக்கமான 5 வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும் சரியா. மூவ் ஆனா இந்த மாதிரி வரும். ஸோ அப்ப நான் உங்கள்ட்ட சொன்ன விடயம் என்னன்னு சொன்னா, ஸோ நமக்கு 5 உறுப்புகள் காணப்படும் போதோ நமக்கு மீள் செயல் எத்தனை தடவை நடைபெறும்னு சொன்னா மேக்சிமம் வந்து 4 தடவை நடைபெறும். என்ன சொல்ல, மேக்சிமம் வந்து எத்தனை தடவை நடைபெறும், 4 தடவை தான் நடைபெறும் சரியா. 5 உறுப்புகள் காணப்பட்டுச்சுன்னு சொன்னா மேக்சிமம் 4 தடவை தான் நடைபெறும். ஏன் அதுங்கிறது வந்து திரும்பியும் உங்களுக்கு போக 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 புரியும் ரைட். ஸோ இப்ப எனக்கு நமக்கு லாஸ்டா கிடைச்சிக்கிற பெருமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெருமானம் கிடைச்சிருக்கு 4 2 3 1 5ங்கிற பெருமானம் வந்து நமக்கு லாஸ்டா கிடைச்சிருக்கு. ஸோ இது ஏறு வரிசையில இருக்கா, இல்ல. ஸோ திரும்பி மறுபடியும் அடுத்த நான் பாருங்க மேல் செயல் 1ன்னு சொல்லி போயிருக்கேன். ஸோ இதுல வந்து நான் கிடைச்ச இந்த 4 2 3 1ங்கிற பெருமானத்தை இங்க போட்டிருக்கேன். ஸோ இப்ப நான் மறுபடியும் என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப 4ஐயும் 2ஐயும் நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். ஸோ 4 விட 2 சிறியது. ஸோ அப்ப 4 அந்த பக்கம் மாத்துவேன். ஸோ 2 இந்த பக்கம் இடது பக்கம் மாத்துவேன், 4 வந்து வலது பக்கம் மாத்துவேன். சரி, மாத்தினா நமக்கு இப்படி இருக்கு பாருங்க, 2 இந்த பக்கம் வந்திருக்கு, 4 இந்த பக்கம் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் என்ன செய்யணும்னு கேட்டா 4ஐயும் 3ஐயும் வந்து நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். ஸோ 4 விட 3 சிறியது. அப்ப சிறிய இலக்கம் இடது பக்கமும் பெரிய இலக்கம் வலது பக்கம் போகும் ரைட். அப்படி மாத்திட்டு ஸோ மறுபடியும் என்ன செய்வேன், இந்த 4ஐயும் 1ஐயும் வந்து ஒப்பிட்டு பார்ப்பேன். ஸோ 4 விட 1 சிறியது, 1 வந்து இடது பக்கம் மூவ் ஆகும், 4 வந்து வலது பக்கம் மூவ் ஆகும். அப்படி நான் இலக்கங்களை மாத்திட்டு ஸ்வப் பண்ணிட்டு திரும்பி மறுபடியும் என்ன செய்வேன்னு கேட்டா அந்த 4ஐயும் 5ஐயும் ஒப்பிட்டு பார்ப்பேன். ஸோ 4 விட 5 பெரியது. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய தேவையில்லைன்னு கேட்டா ஸ்வப் பண்ண தேவையில்லை சரியா. 4 விட 5 பெரியது தானே, அதனால நம்ம என்ன செய்ய தேவைன்னா ஒப்பிட்டு பார்க்க, அதாவது ஸ்வப் பண்ண தேவையில்லை, மாற்ற தேவையில்லை. அப்ப அதனால நமக்கு வந்து கடைசியா நமக்கு என்ன பெருமானம் கிடைக்கும்னு சொன்னா இந்த 2 3 1 4 5 என்கிற பெருமானம் வந்து கிடைக்கும்.
சோ இப்பயும் உங்களுக்கு வந்து ஏறு வரிசைப்படுத்திருக்கான்னு கேட்டோம்னா இல்ல. சரியா? சோ அப்ப நாம மறுபடியும் என்ன செய்யணும்னு கேட்டா, இப்ப மீள் செயல் 2 அப்படின்னு சொல்லி நான் இங்க கிடைச்ச இந்த 2, 3, 1, 4, 5 சொல்லக்கூடிய பெருமானங்களை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன். சோ இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, இப்ப இந்த 2ஐயும் 3ஐயும் வந்து ஒப்பிட்டு பார்ப்பேன். சோ 2ஐ விட 3 பெரிதுங்கிறதால அது என்ன செய்யும் கேட்டா அப்படியே இருக்கும். 2ஐ விட 3 பெரிய தானே, அப்ப அதனால நம்ம ஸ்வப் பண்ண தேவையில்ல, அது அப்படியே இருக்கும். 2, 3, 1, 4, 5 அது அப்படியே இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்வேன்னு கேட்டா, இந்த 3ஐயும் 1ஐயும் வந்து நான் என்ன செய்வேன்னு கேட்டா ஒப்பிட்டு பார்ப்பேன். இந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா 3ஐ விட 1 வந்து சிறியதுன்னு, வலது பக்கம் உள்ள அந்த 1ங்கிறது வந்து சிறியது. அதனால நாம என்ன செய்வோம்னு கேட்டா 1 இடது பக்கமும் 3 வலது பக்கத்துக்கு நம்ம என்ன செய்வோம்னா ஸ்வப் பண்ணுவோம். ஸ்வப் பண்ணோம்னு சொன்னா இந்த 3 இருந்த இடத்துக்கு வந்து 1 வரும். சரியா? இந்த 1 இருந்த இடத்துல வந்து 3 வரும். அதுக்கு பிறகு நாம என்ன செய்வோம்னு கேட்டா 3ஐயும் 4ஐயும் நாம ஒப்பிட்டு பார்ப்போம். ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா 3ஐ விட 4 பெரிது. அதனால நம்ம அதை என்ன செய்ய தேவையில்ல, மாற்ற தேவையில்ல, அது இருந்த இடத்துலயே அப்படி இருக்கு. சோ அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா 4ஐயும் 5ஐயும் ஒப்பிட்டு பார்ப்போம். சோ இந்த இடத்துலயும் 4ஐ விட 5 பெரிது. அதனால நம்ம இதை என்ன செய்ய தேவையில்ல, ஸ்வப் பண்ண தேவையில்ல, அது அதே இடத்துல வந்து இருக்கும். சோ அடுத்த தடவை என்னன்னு சொன்னா, இதோட உங்களுக்கு இப்ப 2, 1, 3, 4 இப்ப இது உங்களுக்கு ஏறு வரிசையில வந்திருக்கா? வரல. அப்ப அதனால திரும்பி அடுத்த நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா மீள் செயலுக்கு செல்வோம். அடுத்த மீள் செயல பாருங்க. மீள் செயல் 3 பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப முதலாவது நான் என்ன செய்வேன்னு கேட்டா, இந்த 2ஐயும் 1ஐயும் ஒப்பிட்டு பார்ப்பேன். 2ஐ விட 1 சிறியது. அதனால 1ஐ வந்து நான் இடது பக்கத்துக்கும் 2ஐ வந்து வலது பக்கத்துக்கும் மாத்துவேன். அப்படி மாத்தினேன்னு சொன்னா எனக்கு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு மாறும். திரும்பி அதுக்கு பிறகு என்ன செய்வேன், 2ஐயும் 3ஐயும் வந்து நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். ஒப்பிட்டு பார்த்தேன்னு சொன்னா 2ஐ விட 3 பெரியதானே, அது அப்படியே இருக்கும். அதுக்கு பிறகு 3ஐயும் 4ஐயும் வந்து என்ன செய்வேன்னு சொன்னா ஒப்பிட்டு பார்ப்பேன். 3ஐ விட 4 பெரியதுதான், நம்ம மாற்ற தவிர அது அப்படியே இருக்கும். அடுத்தது 4ஐயும் 5ஐயும் வந்து ஒப்பிட்டு பார்ப்பேன். இந்த இடத்துலயும் 4ஐ விட 5 பெரிதுங்கிறதால அதை நம்ம ஸ்வப் பண்ண தேவையில்லை, அதனால அது அந்த இடத்துலயே இருக்கும். சோ அதுக்கூட நமக்கு 1, 2, 3, 4, 5 சொல்லக்கூடிய நமக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? சோ நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிட்டுன்னு சொன்னா ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இப்ப நமக்கு இப்ப என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னா, இப்ப 1, 2, 3, 4, 5 சொல்லி நமக்கு இந்த மீள் செயல் 3, அதாவது நான் இங்க இடத்துல மீள் செயல் 0, 1, 2, 3 இந்த டைம்லயே நமக்கு என்ன நடந்துட்டுன்னு சொன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம், மீள் செயல் 4ன்னு சொல்லி நீங்க திரும்பியும் நீங்க ட்ரை பண்ணினீங்கன்னு சொன்னா நமக்கு அதே ஆன்சரா கிடைக்கும். மீள் செயல் 4, 5ன்னு சொல்லி நீங்க எத்தனை தடவை செஞ்சாலும் இதுக்கு பிறகு ஸ்வப் நடக்காது. சரியா? இதுல நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, இதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம அந்த இலக்கங்களை ஒப்பிட்டு பார்க்கும், அதை மாற்றம் செய்யறோம். அதாவது சிறிய இலக்கத்தை இடது பக்கமும் வலது இலக்கத்தை பெரிய இலக்கத்தை வலது பக்கத்துக்கு மூவ் பண்றோம். அப்ப இங்க இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள ஒரு மீள் செயல் நடக்குதுன்னு. அப்ப இங்க ஏறு வரிசைப்படுத்தப்படலைன்னு சொன்னா திரும்பி அடுத்ததுக்கு மாறுறோம். சோ அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு மீள் செயலுக்குள்ள இன்னொரு மீள் செயல் வந்து நடக்குது. சோ உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா நான் திரும்பி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. அந்த கோடிங் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யணும் பாருங்க. இப்ப முதலாவதாக நமக்கு ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வருகிறது. அதே லிஸ்ட் தான் ஏ லிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. 5, 4, 2, 3, 1 சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த லிஸ்ட்டுக்கு வந்து இண்டெக்ஸ் நம்பரை போடுறேன். சரியா? இது 0, இது 1, இது 2, 3, இது 4 இப்படி நான் என்ன செய்யறேன், இண்டெக்ஸ் நம்பரை போடுறேன். ரைட்? அப்ப நாம இந்த 0வது இண்டெக்ஸ் நம்பரையும் இந்த முதலாவது இண்டெக்ஸ் நம்பரையும் நாம என்ன செய்யறோம், ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த 0வது இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்கக்கூடிய பெருமானத்தை விட இந்த முதலாம் நம்பர் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பெருமானம் சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் கேட்டா அதை ஸ்வப் பண்ணோம்னு. அதாவது இந்த 0வது இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானத்தை விட இந்த முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற பெருமானம் சிறியதாக இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம இந்த 4 இந்த 0வது இண்டெக்ஸுக்கும் இந்த 5 வந்து இந்த முதலாவது இண்டெக்ஸுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஸ்வப் பண்றோம், மாத்துறோம். இதை வந்து நம்ம கோடிங்ல வந்து எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். சரியா? கோடிங் மூலமாக நான் டைப் பண்ணி காட்டுவோம். இப்ப நம்ம கொஞ்சம் ஸ்லைட்ல பார்ப்போம். இது வந்து என்னுடைய லிஸ்ட். சரியா? ஒரு லிஸ்ட்டை வந்து நான்
ஏ லிஸ்ட்னு சொல்லக்கூடிய வேரியபிள்ஸுக்குள்ள சேமிச்சிருக்கேன். இப்ப நான் என்ன செய்திருக்கேன் பாருங்க, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் பாருங்க, நான் இப்ப எடுத்தா போல எழுதிருக்கேன். நான் பிறகு வந்து இந்த பெருமானங்களை எல்லாம் மாத்தி காட்டுவேன். அப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவு வரும். சோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0, லென்த் லிஸ்ட் போட்டு -1 போட்டிருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா ஐங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஒரு வேரியபிள்ஸ், ஒரு 4 சொல்லக்கூடிய அந்த மேல் செயலை நடத்துறதுக்கான ஒரு வேரியபிள்ஸ் வந்து நமக்கு தேவை. ரேஞ்சுங்கிறது நமக்கு ஒரு வீச், 0ங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணுது, அதாவது நம்மளோட இண்டெக்ஸ் வந்து 0ல வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா ஸ்டார்ட் பண்ணுது. லென்த் ஏ லிஸ்ட், அதாவது இந்த ஏ லிஸ்ட்னு சொல்லக்கூடிய இதனுடைய லென்த்ல இருந்து நம்ம உண்டை கழிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு சொன்னா, ஒரு லிஸ்ட்ல வந்து 5 உறுப்புகள் இருந்தா நமக்கு மீள் செயல் மேக்சிமம் 4 தடவை தான் நடைபெறும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 10 உறுப்புகள் இருந்தா மீள் செயல் மேக்சிமம் எத்தனை தடவை நடக்கும் அதுக்குள்ள சொன்னா, ஸ்வப்பிங் ஒவ்வொரு இலக்கத்தை ஒப்பிட்டு மாத்துறது வந்து எத்தனை தடவை நடைபெறும் சொன்னா 9 தடவை நடைபெறும். அதனாலதான் இப்ப இதுல லென்த் வந்து எவ்வளவுன்னு சொன்னா, இதுல லென்த் வந்து 5. ஸோ அதுல இருந்து நாம என்ன செய்யறோம்னா ஒன்றை கழிக்கும். அப்ப அதனால நமக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் எத்தனை வரும், 4 வரும். சரியா? ஸோ அதனாலதான் நம்ம இந்த இடத்துல நம்ம 4 அதனால நம்ம இங்க ஒன்றை கழிக்கும். சரியா? இன்னும் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா நம்ம செய்து காட்டுவேன். சரியா? அதே நேரம் நமக்கு இந்த பக்கம் நம்ம 1 போட்டிருக்கோம் தானே, இந்த 1 என்னன்னு கேட்டா இது வந்து ஸ்டெப், இது வந்து இந்த 0ங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்றது. சரியா? எத்தனாவதுல ஸ்டார்ட் பண்றதுங்கிறதா இந்த 0. இந்த ஏரியா இருக்கு தானே, இந்த ஏரியா இவ்வளவு வந்து ஸ்டாப் பண்றது. நீங்க 4 படிக்கும் போது படிச்சிருப்பீங்க. இந்த பக்கம் நான் இதெல்லாம் விளங்கப்படுத்திட்டு போனேன்னா இன்னும் வீடியோ லென்த் ஆகும். அப்ப ஸ்டாப் வந்து நமக்கு தெரியும் 4ல வந்து ஸ்டாப் ஆகணும். இது வந்து இந்த 1ங்கிறது என்னச்சுன்னா ஸ்டெப்னு, அதாவது ஒவ்வொரு படியா ஏறிட்டு போகணுமா அல்லது 2 படியா ஏறிட்டு போகணுமா, அதாவது 0வது 0 1 2 போகும். 1 போட்டதால இந்த 0வோட 1 கூட்டினா 1, 1ஓட 1 கூட்டினா 2, 2ஓட 1 கூட்டினா 3 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படிப்படியாக செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம 2 போட்டோம்னா என்ன நடக்கும், 0வோட 2 கூட்டினா 2, 2ஓட 2 கூட்டினா 4 அப்படின்னு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டெப் பண்ணு நமக்கு தெரியும். இதை வந்து நம்ம போடல என்றா கூட வளமையா அது 1ல தான் இருக்கும். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, சரியா, இப்ப நான் வந்து மேல் செயலுக்கான ஒரு லைன் வந்து எழுதிருக்கேன். சரியா? இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த முதலாவது இந்த மேல் செயலுக்குள்ள என்ன செய்ய போறேன்னா, இந்த முதலாவது இந்த 0வது இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பெருமதியையும் இந்த முதலாம் நம்பர்ல இருக்கக்கூடிய பெருமதியையும் வந்து நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். முதல்ல அப்படித்தான் நான் ஒப்பிட்டு பார்ப்போம். திரும்பி அதுக்கு பிறகு நாம என்ன செய்வோம், இந்த முதலாம் நம்பர் இண்டெக்ஸையும் 2ஆம் நம்பர் இண்டெக்ஸையும் அப்படி மாறி மாறி நாம ஒப்பிட்டு பார்த்துட்டு போவோம். சரியா? அப்ப அதை நாம எப்படி எழுதலாம்னு சொன்னா பாருங்க, இஃப் என்று போட்டுட்டு a list i. ஐ வந்து நமக்கு 0வாக இருக்கும் போதுன்னு ஐட பெருமானம் இந்த ஸ்கேப் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம எழுதிக்கிறது வந்து இண்டெக்ஸ், அதாவது இந்த 0 ஐட பெருமானம் 0வாக இருந்தா i பிளஸ் 1 பெருமானம், அதாவது 0 பிளஸ் 1 வந்து நமக்கு என்னவா இருக்கும், 1 ஆக இருக்கும். சரியா? அப்ப அதனால இவ்வளவும் சேர்ந்து நமக்கு என்னவா போய்த்திருமென்னு சொன்னா i பிளஸ் 1ங்கிறது 1, அதாவது இது ஐ வந்து 0வாக இருக்கும் போது i பிளஸ் 1ங்கிறது 1. இப்ப 0வது இண்டெக்ஸ்ல நமக்கு எத்தனை இருக்குன்னு சொன்னா 5ங்கிற பெருமதி இருக்கு. அதே மாதிரி இந்த முதலாவது இண்டெக்ஸ்ல வந்து எத்தனை இருக்குன்னு சொன்னா 4ங்கிற பெருமதி இருக்கு. சோ அப்ப இங்க என்ன கேட்டிருக்கோம்னு சொன்னா, அப்ப இந்த 4ங்கிற பெருமதியை விட இந்த 5ங்கிற பெருமதி வந்து பெரியதான்னு கேட்கலாம். எஸ், அப்படி பெரியதாக இருந்தா நாம் என்ன செய்வோம், இந்த 0வது இருக்கிற இண்டெக்ஸை வந்து இங்க மாத்துவோம். அதே மாதிரி இந்த முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற 4 வந்து இங்க வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுவோம், அப்படியே மாத்துவோம். சரியா? உதாரணத்துக்கு அதை எப்படின்னு சொல்லி பாருங்க. பிராக்டிக்கலாக நான் சொல்லி செய்து காட்டுவோம் பாருங்க. அதை நான் இந்த மாதிரி எழுதிருக்கேன். சரியா? அதாவது இங்க இப்படி எழுதினா என்ன அர்த்தம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த i பிளஸ் 1 முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிறவரை நம்ம எங்க மாத்தணும், இவ்விடத்தை மாத்தணும், இவருக்கு கொடுக்கணும். சரியா? இதை நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த 0வது இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஐஎன்ஸ் இந்த 0வது இண்டெக்ஸ்ல இருக்கிறவரை இவருக்கு கொடுக்கணும். சரியா? முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய 4 வந்து நம்ம யாருக்கு கொடுக்கோம், இந்த 0வது இண்டெக்ஸுக்கு கொடுக்கோம். சரியா? 0வது இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய 5 வந்து நம்ம என்ன செய்யறோம், இந்த i பிளஸ் 1 இந்த முதலாவது இண்டெக்ஸுக்கு கொடுக்கோம். சரியா?
இப்ப நமக்கு என்ன செஞ்சிட்டோம்னா இந்த அதாவது 4 இந்த பக்கமும் 5 அந்த பக்கமும் நாம நகர்த்திட்டோம். திரும்பி என்ன நடக்கும் கேட்டா மறுபடியும் இந்த மீள் செயல் வந்து நடக்கும். சரியா? அதாவது இவங்க 2 பேரையும் ஒப்பிட்டு பண்ணிப்படும். அதாவது முதலாவது இண்டெக்ஸையும் 2வது இண்டெக்ஸும் என்ன செய்யப்படும், ஒப்பிட்டுப்படும். அப்ப ஐட பெருமானம் 1ஆக இருக்கும் போது i+1 பெருமானம் எத்தனையாக இருக்கும், 2வது இருக்கும். முதலாவது இண்டெக்ஸையும் 2வது இண்டெக்ஸையும் நாம ஒப்பிட்டு பார்ப்போம். முதலாவது இண்டெக்ஸ்ல எத்தனை இருக்கு, 4 இருக்கு. 2வது இண்டெக்ஸ்ல வந்து 2 இருக்கு. சோ 2 விட 4 பெரிது. அப்ப உண்மையாக இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா ஸ்வப் பண்ணணும். அதாவது 2வது இண்டெக்ஸ்ல இருக்கிறவரை முதலாவது இண்டெக்ஸுக்கும் முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிறவர் 2வது இண்டெக்ஸுக்கும் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்வப் பண்ணணும். சரியா? கொஞ்சம் பாருங்களா, அது என்ன நடந்துன்னு சொன்னா இந்த இடத்துல தானே இப்ப இங்க தானே வந்திருக்கு, இப்படித்தானே இருக்கும்னே. சரியா? நீங்க பாத்துட்டு இருக்கிற நீங்க கவனிச்சிருப்பீங்க. சரியா? ரைட், ஓகே. அப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு 2 3 1 இருக்கும். சரி, நம்ம இந்த 5ஐயும் இந்த 2ஐயும் தான் நம்ம ஒப்பிட்டு பார்த்துருக்கோம். சரியா? ஓகே, நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க வந்து கொஞ்சம் அது கவனிச்சிருப்பீங்க. அப்ப இந்த இடத்துல வந்து 4 இல்ல 5 இருக்கும். சரியா? ஏன்னா இப்பதான் நம்ம ஸ்வப் பண்ணிட்டோம். அப்ப ஸ்வப் பண்ணா இந்த முதலாவது இண்டெக்ஸ்ல வந்து யார் இருப்பான்னா 5 இருப்பாரு, 2வது இண்டெக்ஸ்ல வந்து யார் இருப்பான்னு சொன்னா 2 இருக்காரு. சரியா? ஓகே, அப்ப நீங்க இப்படி கொஞ்சம் அவதானிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ரைட், ஓகே. இப்ப நம்ம ஸ்வப் பண்ணினா என்ன நடக்கும்னு சொன்னா 5 இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கும், 2 இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கும். சரியா? இப்படி நமக்கு இந்த மீள் செயல் வந்து நமக்கு இப்படியே நடந்துக்கும். சரியா? எது வரைக்கும் நடக்கும்னு சொன்னா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் இவ்வளவு கோடிங்கும் நான் எழுதினேன் அப்படின்னு சொன்னா எனக்கு மீள் செயல் கடைசியா எனக்கு என்ன நடந்திருக்கும், என்ன மாதிரியான ஒரு ஆன்சர் வந்திருக்கும்னு பாருங்க. இதுல பாருங்க, கடைசியா அதாவது நம்ம இப்ப செல்றத வந்து என்னன்னு சொன்னா இவ்வளவும் நடந்திருக்கும். எனக்கு இவ்வளவும் நடந்து கடைசியா எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு சொன்னா இந்த இருக்கிற ஆன்சர் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும். அதாவது 4 2 3 1 5ங்கிற ஆன்சர் தான் கிடைச்சிருக்கும். சரியா? நான் பிராக்டிக்கலா உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்க. இந்த கோடிங்க பாருங்களா, இந்த கோடிங்க நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. நமக்கிட்ட என் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. 5 4 2 3 அதே மாதிரி தான் இருக்கு. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் போட்டு பாருங்க, 0 ஸ்டார்ட் பண்ணுது. லென்த் வந்து என் லிஸ்ட் விளங்க சொல்ல, இந்த லிஸ்ட்ல இருந்து நான் 1 கழிக்கேன். இது வந்து ஸ்டெப். சரியா? அதே மாதிரி நான் என்ன செய்யறேன்னு கேட்டா இந்த ஐயையும் i+1ஐயும் வந்து நான் என்ன செஞ்சேன்னா ஒப்பிட்டு பார்க்கேன். இந்த i+1ங்கிறவரை வந்து இந்த ஐக்கு நாம் ஒப்படைக்கேன். அதே மாதிரி இந்த ஐனுடைய பெருமானத்தை வந்து இந்த i+1க்கு நான் என்ன செய்யறா ஒப்படைக்கேன். சரியா? இப்ப நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, நமக்கு என்ன அவுட்புட் வரும்னு பாருங்களா. ரைட், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நமக்கு 4 2 3 1 5 பாத்தீங்களா என்ன இருக்கு பாருங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 4 2 3 1 சொல்லக்கூடிய நமக்கு இந்த அவுட்புட் தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு இவ்வளவு மீள் செயல் தான் அதுக்குள்ள நடந்திருக்கும். சரியா? இப்ப திரும்பி மறுபடியும் இந்த மீள் செயல் நடத்தணும்னு சொன்னா அதுக்காகத்தான் நம்ம இன்னொரு for லூப் வந்து நாம எழுத போறோம். புரியுதா சொல்றது? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நமக்கு இன்னொரு மீள் செயல் நடக்கணும் என்றாதான் அதுக்கு நாம் என்ன செய்யறோம், இன்னொரு for லூப் வந்து எழுதுறோம். பாருங்க, for j in range என்று போட்டு சரியா 0 லென்த் வந்து எதனுடைய லென்த் சொன்னா அந்த ஏ லிஸ்ட் அதனுடைய லென்த் வந்து 5 உறுப்புகள் காணப்படுகிறது. அதுதான் நான் இங்கே கொடுத்திருக்கேன். இது ஸ்டெப் வந்து 1லயே இருக்கு. சரியா? நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவேன். இப்ப லென்த் இப்படித்தானே கொடுக்கணும், இல்ல வேற மாதிரி கொடுக்க இயலாதான்னு கொடுக்கலாம். அதை வந்து நான் கடைசியா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? சோ அப்ப நான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு இவ்வளோத்தையும் கொடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னா நமக்கு இந்த 5ங்கிற பெருமதி கடைசியா போகும் வரைக்கும் அந்த ஸ்வப்பிங் நடக்கும். நீங்க அடுத்த மீள் செயலுக்கு போகணும்னு சொன்னா இங்க நீங்க இன்னொரு for லூப்ப அதுக்காகத்தான் நாம பயன்படுத்துறோம். சரி, அப்ப இதுதான் ஒரு மெயின் ஒரு for லூப்பா இருக்கு. ஒரு for இருக்கு, அதுக்குள்ள நாம இன்னொரு for லூப்ப வந்து நான் பயன்படுத்துறோம். இதுவும் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது. இதுல லென்த் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், -1 சொன்னா 4 அப்படின்னு கொடுத்திருக்கோம். இங்க வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய லென்த் வந்து நம்ம 5ன்னு கொடுத்திருக்கோம். நான் இதை பிறகு நான் மாத்தி காட்டுறோம். சரியா?
சோ அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி கொடுத்தாதான் சரியா நமக்கு என்ன நடக்கும். சரி, இப்படி கொடுத்தாதான் இப்ப நமக்கு அடுத்த மீள் செயல் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். அதான் நான் மீள் செயல் ஜீரோவா இருக்கும்போது, எது ஜீரோவா இருக்கும்போதோ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சரியா பாருங்க, இதனுடைய பெருமானம் இந்த ஃபோர் லூப் இருக்குதானே, இந்த ஃபோர் லூப் இருக்குதான், இந்த ஃபோர் லூப் வந்து ஜீரோவா இருக்கும்போது இதுக்குள்ள ஒரு மீள் செயல் நடக்கும். சரியா, அந்த மீள் செயல்ல தான் நமக்கு ஒரு வறுவிளைவு வந்துச்சு கடைசியான. திரும்பி இந்த ஃபோர் லூப்ல ஒண்டா இருக்கும்போது திரும்பி அதுக்குள்ள அடுத்த மீள் செயல் நடக்கும். அதே மாதிரி இந்த ஃபோர் லூப் வந்து ரெண்டா இருக்கும்போது அடுத்த மீள் செயல் நடக்கும். பாருங்க, இப்படி வந்து நமக்கு ஒவ்வொரு மீள் செயல் நடக்குது. ஸோ அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு என்ன போட்டேன்னு சொன்னா, ஸ்டார்டிங்ல வந்து மீள் செயல் ஜீரோவா இருக்கும்போது இதுக்குள்ள ஒரு மீள் செயல் நடக்குது, மீள் செயல் ஒன்றா இருக்கும்போது அதுக்குள்ள ஒரு மீள் செயல் நடக்குது. அதான் நான் உங்களுக்கு ஸ்டார்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு காட்டினேன். இதை வந்து நாம பிராக்டிகல்ல செய்து பார்ப்போம் எப்படின்னு சொல்லி பாருங்க. ரைட், பிராக்டிகல்ல செய்து பார்ப்போம் பாருங்க. ஸோ உங்களுக்கு விளங்கிட்டு அப்ப நான் வந்து இதை இவ்வளோத்தையும் டைப் பண்ண இந்த ஒரு ஃபோர் லூப்பை யூஸ் பண்ணேன்னு சொன்னா எனக்கு பாருங்க இந்த அவுட்புட் தான் கிடைக்கும். சரியா, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு பாருங்க. இப்ப இன்னொரு ஃபோர் லூப் வந்து நான் யூஸ் பண்ணணுமே, இன்னொரு ஃபோர் லூப்பை யூஸ் பண்ணணும். அந்த ஃபோர் லூப் என்னன்னு பாருங்க, ஃபோர். உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ல தந்திருக்காங்க ஒரு மாறியினுடைய பேர் வந்து பி நம்பர் அப்படின்னு தந்திருக்காங்க, அதே யூஸ் பண்ண தந்திருக்காங்க. இன் அதனுடைய ரேஞ்ச் தந்திருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னா, அதனுடைய ரேஞ்ச் தந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இதோட எக்ஸாம் பேப்பர்ல தந்திருக்காங்க. ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி, சரியா, இப்ப நாம எழுதுவோம் ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி லென்த் வந்து, சரியா, லென்த் வந்து எதனுடைய லென்த், இந்த என் லிஸ்ட் இருக்குதான், இந்த என் லிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த வேரியபிளினுடைய லென்த். சரியா, அதாவது என் லிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த வேரியபிளினுடைய லென்த் கமா உண்டு. நான் இதுல நிறைய சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ணி காட்டுவேன். சரியா, அப்படி கொஞ்சம் இதை பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நாம சில விடயங்களை எடுத்து போட்டோம், நாம இதுல மாற்றங்கள் செய்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அப்ப நான் இதை வந்து உள்தலை செய்வோம், இந்த மாதிரி உள்தலை செய்வோம். சரியா, ஏன்னா இந்த ஃபோருக்குள்ளதான் இந்த ஃபோர் மூலம் நடக்கும். சரியா, இப்ப நான் உங்களுக்கு வந்து இப்ப ரன் பண்ணி காட்டுவேன் பாருங்க. பாருங்க, இப்ப ரன் பண்ணி காட்டுறேன். 1 2 3 4 5 இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சு. இங்க பாருங்க, 1 2 3 4 5 தான் இந்த ஃபைனலான இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரியா, இப்ப நீங்க யோசிக்கலாம் என்னன்னு சொன்னா, இப்ப எக்ஸாம் பேப்பர்ல வந்து நமக்கு இப்படி தரலையே, வித்தியாசமா தந்திருக்காங்க தான் எக்ஸாம் பேப்பர்ல. சரியா, அதாவது நான் இந்த லைன் எழுதிருக்கேன் தானே, இந்த லைன்ல இருக்கிற மாதிரி தராம எக்ஸாம் பேப்பர்ல வந்து வித்தியாசமா தந்திருக்காங்க. எப்படி தந்திருக்காங்கன்னு சொன்னா கவனிங்க, இதெல்லாம் இப்படி ஆகும். இப்ப நான் என்ன செய்யணும் கேட்டா, இப்ப எப்படி ஸ்வாப் பண்ண தானே வேணும். சரியா, எப்படி ஸ்வாப் பண்ணணும்னு பாருங்க. இந்த n+1 இந்த i+1 இருக்குது, அந்த i+1 பெருமானத்தை இவருக்கு ஒப்படைக்கணும், இவருடைய பெருமானத்தை இவருக்கு ஒப்படைக்கணும். சரியா, இதுதான் என்னுடைய நோக்கம். ரைட், அது நான் ஒரே லைன்ல கொடுத்தேன், இப்ப நான் 2 லைனுக்கு மாத்திருக்கேன். சரியா, ஆனா இப்படி கொடுக்கறதால நமக்கு என்ன தீம்னு பாருங்க. இப்ப இந்த i+1 பெருமானம் இப்ப 4 வச்சுக்கொள்ளுங்க. அந்த 4 நான் யாருக்கு ஒப்படைக்கேன், இவருக்கு ஒப்படைக்கேன். சரி, இந்த ஐக்கு ஒப்படைக்கேன். அப்ப இதுக்குள்ள 4ங்கிற பெருமானம் வந்துச்சு. இந்த லிஸ்ட் இந்த ஐக்கு அந்த ஐங்கிற இவருக்குள்ள 4ங்கிற பெருமானம் இருக்குன்னு சொல்லி கற்பனை பண்ணுங்க. இப்ப இந்த பாருங்க, அடுத்த லைன்ல இந்த லிஸ்டுக்கு அதே 4ங்கிற பெருமானம் தான் இருக்கும். சரி, மறுபடியும் நீங்க i+1க்கு இப்படி ஒப்படைக்கிற மாதிரி போயிடும். சரியா, அப்ப இதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இதுக்குதான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா, டெம்ப் சொல்லி ஒரு வேரியபிள்ஸ் எடுத்திருக்காங்க. சரியா, டெம்ப் சொல்லி ஒரு வேரியபிள்ஸ் எடுத்து இந்த பெருமானம் இருக்கு தானே, இவருடைய பெருமானத்தை டெம்பரரியா வந்து அவருக்கு ஒப்படைக்காங்க, இந்த டெம்ப்ங்கிற வேரியபிள்ஸ்க்கு ஒப்படைக்காங்க. சரியா, பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப இவருடைய பெருமானம் டெம்முக்குள்ள ஒரு பெருமானம் இருக்கும், அதை கொண்டு வந்து i+1க்கு ஒப்படைக்காங்க. கொஞ்சம் பாருங்க, நான் இப்ப உங்களுக்கு இன்னும் எப்படி சொல்லணும்னு பாருங்க. இப்ப இவருக்கு இந்த என் லிஸ்ட் ஐ இருக்கு தானே, இவருக்குள்ள 4 ஒரு பெருமானம் இருக்குன்னு கற்பனை பண்ணுங்க. இப்ப அந்த 4ங்கிற பெருமானத்தை கொண்டு போய் இப்ப யாருக்கு ஒப்படைச்சிருக்காரு, டெம்புக்கு ஒப்படைச்சிருக்காரு. அப்ப டெம்புங்கிற வேரியபிளுக்குள்ள 4ங்கிற பெருமானம் இருக்கு. சரியா,
அடுத்த கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப என் லிஸ்ட் i+1 இவருக்குள்ள இப்ப என்ன பெருமானம் இருக்கு? 5ங்கிற பெருமானம் இருக்கு. அந்த 5ங்கிற பெருமானத்தை கொண்டு போய் இவருக்கு ஒப்படைச்சிருக்காரு. சரியா? இப்ப என் லிஸ்ட் ஐக்குள்ள வந்து 5ங்கிற பெருமானம் வந்துச்சு. இப்ப இந்த 4ங்கிற பெருமானம் இருக்குதான், இந்த என் லிஸ்ட் ஐக்குள்ள இருந்து அந்த 4ங்கிற பெருமானம் அதுதான் நம்ம டெம்புக்கு ஒப்படைச்சு. இப்ப அந்த 4ங்கிற பெருமானத்தை கொண்டு வந்து இப்ப i+1க்கு நாம ஒப்படைக்கணும் 4ங்கிற பெருமானம். இப்ப சுருக்கமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடந்துட்டுன்னு சொல்லி பாருங்க. சுருக்கமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த i+1 அந்த பெருமானத்தை வந்து நம்ம இவருக்கு ஒப்படைச்சிட்டோம். சரியா? இப்ப வந்து நமக்கு என்ன வந்துட்டு அந்த என் லிஸ்டுக்கு தானே என் லிஸ்டினுடைய பெருமானம் இப்ப எத்தனையா பெய்து? 5ஆக பெய்து. சரியா? அதே மாதிரி என் லிஸ்ட் ஐனுடைய பெருமானம் வந்து 5ஆ பெய்து. இப்ப அதே மாதிரி என் லிஸ்ட் இருக்கு தானே, என் லிஸ்ட் அதாவது i+1 அவருடைய பெருமானம் இப்ப என்னவா பெய்துன்னா 4ஆ பெய்து. சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா? விளங்க சொல்ல நான் வந்து ஒரே லைன்ல வந்து நான் எடுத்திருந்தேன். ஒரே லைன்ல எடுத்துட்டு இப்ப உங்களுக்கு எக்ஸாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா இப்படி உங்களுக்கு 3 லைனுக்கு மாத்திருக்காங்க. அதாவது இவருடைய பெருமானத்தை டெம்பரரியா இவருக்கு ஒப்படைச்சிருக்காங்க. சரியா? இந்த i+1க்கு i+1ங்கிற இந்த பெருமானத்தை இப்ப யாருக்கு கொடுக்காங்கன்னு சொன்னா இந்த ஐங்கிற இண்டெக்ஸுக்கு வழங்குறாங்க. திரும்பி இந்த 4ங்கிற இவருக்கு இருக்கிற டெம்புக்கு இருக்கிற பெருமானம் இருக்கு தானே, அந்த டெம்புக்கு எப்படி பெருமானம் வந்துச்சு? இந்த ஐனுடைய பெருமானம் வந்துச்சு. இப்ப அதை கொண்டு போய் இப்ப யாருக்கு ஒப்படைக்காங்க? இவருக்கு ஒப்படைக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒரே லைன்ல எழுதின விடயத்தை தான் உங்களுக்கு இங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா 3 லைன்ல வந்து பிரிச்சு தந்திருக்காங்க. சரியா? சோ இப்போ உங்களுக்கு நான் பெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஆன்சரை சொல்லிட்டு இதுல நான் சில சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு செய்து காட்டுறேன். அப்ப உங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் அந்த கோடிங் வந்து தெளிவா புரியும். சரியா? பெஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா எக்ஸாம் பேப்பர்ல இதைத்தான் நாம என்னன்னு சொல்ல போறோம்? பி. இதை வந்து நம்ம என்ன சொல்ல போறோம் சொன்னா கியூ. இந்த ஒன்றை வந்து என்னன்னு வரப்போதுன்னு சொன்னா ஆறாக இருக்க போகுது. சரியா? அதாவது நீங்க எக்ஸாம் என்ன செய்யணும்னா பி என்று சொல்றது வந்து 0வாக இருக்கும். இந்த கியூங்கிறது வந்து இந்த லென்த் என் லிஸ்ட் என்று வரப்போகுது. அதே மாதிரி ஆர் என்று சொல்றது வந்து 1ஆக இருக்க போகுது. சரியா? இந்த லைன் திரும்பி எக்ஸாம் பேப்பர்ல பாருங்க. இந்த லைனை எழுதுறது தான் எஸ். இந்த லைனை எழுதுறது தான் எஸ். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஐ யூஸ் பண்ணலாம், ஏ யூஸ் பண்ணலாம், என்ன வேரியபிள்ஸ் இப்படி யூஸ் பண்ணலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு சொல்லி 0 லென்த் என் லிஸ்ட் -1 என்று எழுதுறதுக்கு தானே இதுதான் எஸ். அடுத்தது வந்து இந்த லைன் இருக்கு தானே உங்களுக்கும், இந்த லைனை எழுதுறது தான் டி. இந்த லைனை எழுதுறது தான் டி ஆக இருக்கும். கடைசியா இந்த லைனை எழுதுறது தான் உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா யூவாக இருக்கும். சரியா? அப்ப இதுதான் பி கியூ ஆர் எஸ் டி யூன்னு சொல்றது வந்து இதுதான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். ரைட்? ஓகே, உங்களோட ஆன்சர் வந்து நீங்க அது குறிச்சு கொள்ளுங்க. இப்ப இதுல வந்து உங்களுக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிகிறதுக்காக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுன்னு பாருங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த இடத்துல வந்து லென்த் என் லிஸ்ட் மைனஸ் இருக்கு தானே, அப்படின்னு லென்த் வந்து எவ்வளவோ, இதோட லென்த் வந்து 5, அதுல இருந்து 1 கழிச்சா 4. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன செய்யலாம்னு கேட்டா இதைத்தான் போடணும்ங்கிறதுக்குள்ள நம்ம 4 கண்டும் போடலாம். பாருங்க, நான் 4 போடுறேன். போட்டுட்டு நான் இப்ப இதை ரன் பண்ணினேன்னு சொன்னா இங்க கவனிச்சுக்கொள்ளுங்க. ரன் பண்ணின்னு சொன்னா பாருங்க அதே ஆன்சர் 1 2 3 4 5 தான் வரும். சரியா? ரைட். இப்ப அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க லென்த் என் லிஸ்ட் லென்த் அதனுடைய பெருமானத்தை கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து எவ்வளவுன்னு அந்த லிஸ்டினுடைய லென்த் எத்தனைன்னு கேட்டா 5. சரியா? அப்ப நான் 5 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணினாலும் எனக்கு என்ன பெருமானம் வரப்போகுது? அதே மாதிரி தான் 1 2 3 4 5 வரப்போகுது. சரியா? சோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம இதைத்தான் யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு இல்லை, நம்ம வேற இலக்கங்களை போடலாம். ஆனா வளமையா வந்து நமக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஒரு ஃபார்முலா இருக்குதானே, அதுக்குள்ள வந்து எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் அந்த உறுப்புல இருந்து 1 கழிக்கிற மாதிரி நம்ம இடத்த கொடுக்கறது வந்து லேஸ். அந்த லென்த்ல உறுப்புகள் எண்ணிக்கையிலிருந்து 1 கழிக்கிற மாதிரி கொடுக்கறது வந்து நமக்கு லேஸ். சரியா? அதனாலதான் இது வளமையா அந்த பபிள் சோட்டுக்கும் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையாக இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல வந்து ஒரு
2 கொடுத்த மாதிரி கற்பனை பண்ணுங்க. 2 அப்படின்னு கொடுத்தா உண்மையா 2 என்ன அர்த்தம்? நான் ஒரு காமெண்ட்ஸ் கட்டளை தான் பாருங்க. 0ல ஸ்டார்ட் பண்ணி 1 பினிஷிங் 2ங்கிறது வராது. நீங்க பொருள் படிக்கும் போது வந்துருக்கீங்க. அப்ப எனக்கு இதுக்குள்ள வந்து 2 மீல் செயல் தான் நடக்க போகுது. இந்த லைனை இல்லைன்னு கட் பண்ண பண்ணுங்களா? இந்த லைனை இல்லைன்னு கட் பண்ண பண்ணுங்க. சரியா? சரி இருக்கட்டுமே. சரியா? 2 மீள் செயல் தான் இதுக்குள்ள நடக்க போகுது. அல்லது நான் கொஞ்சம் உங்களுக்கு இப்படி சேஞ்ச் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு புரியுறதுக்காக இப்படி சேஞ்ச் பண்றேன் பாருங்க. இது இருக்கட்டும். இதை வந்து நான் உங்களுக்கு 2 அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். இந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் 2 அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹேஸ் 0,1 அர்த்தம். அதாவது 2 தடவை மீள் செயல் நடக்கும். 2 இந்த பெருமானம் வராது. சரியா? 0ல ஆரம்பிச்சு 1ல முடியும். 2ங்கிறது வராது. இப்ப இதை நான் ரன் பண்ணினா பாருங்க, எனக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க. ரன் பண்ணினா 2, 3, 1, 4, 5ங்க ஆன்சர். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதை பாருங்க. 2, 3, 1, 4, 5ங்கிற ஆன்சர் இதுதான். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, இந்த மீள் செயல் நடந்திருக்கு, இந்த மீள் செயல் நடந்திருக்கு. இங்கால இருக்கிற மீள் செயல் நடக்கல தானே. அப்ப இதோடைய எனக்கு ஸ்டாப் ஆயிட்டு பாத்தீங்களா? அப்ப நமக்கு இந்த ஆன்சர் வந்து கடைசியா கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல வந்து நான் கொடுக்காம, இப்ப அந்த இடத்துல வந்து நீங்க சரி, அந்த இடத்துல வந்து நீங்க இப்ப 2 கொடுக்காம இப்ப நீங்க ஒரு 5 கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு அதே ஆன்சர் தானே வருது. 5 கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 1, 2, 3, 4, 5ங்கிற ஆன்சர் வந்துட்டு அது வந்து ஏறு வரிசைப்படுத்தப்பட்டு பபிள்ஸோட அடிப்படையில் ஏறு வரிசைப்படுத்தப்பட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க 10 கொடுத்தா கூட, எத்தனை தடவை நீங்க மீள் செயல் செஞ்சா கூட அதே ஆன்சரா திரும்ப திரும்ப வரும். 1, 2, 3, 4, 5 தான் வரும். ஏன்னா அது மீள் செயல் மீள் செயல் ஆனது வந்து அது மீள் செயல் இல்ல, அந்த பபிள் சோட் ஆனது, அதாவது ஏறு வரிசைப்படுத்தப்பட்டது. நீங்க எத்தனை தடவை இந்த பெருமானத்தை எத்தனை தடவை மாத்தினாலும் அது அதே மீள் செயல் தான் திரும்ப திரும்ப ஒப்பிட்டு நடந்துகிட்டே இருக்கும். சரியா? இப்ப இதுல வந்து நான் என்ன செய்யறேன், வளமையா நம்ம என்ன யூஸ் பண்ணுவாங்க, இந்த பபிள் சோட்ல வளமையா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, இதுல வந்து அந்த லிஸ்டினுடைய லென்த் போடுவாங்க. ஏன்னு சொன்னா மேக்சிமம் இந்த லிஸ்டினுடைய லென்த் வந்து 5 அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 0, 1, 2, 3, 4. சரி, அப்படின்னு சொன்னா நமக்கு எத்தனை தடவை மீள் செயல் நடக்கும்? 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை மீள் செயல் நடக்கப்போது. சரியா? அதே மாதிரி இந்த லென்த் -1 சொன்னா என்ன வரப்போது உங்களுக்கு? லென்த் -1 சொன்னா அதுக்குள்ள எத்தனை தடவை நடக்கும் பாருங்க. 0, 1, 2, 3 வரதான் வரும். ஏன்னு இந்த லென்த் மைனஸ் சொன்னா இதுல பெருமானம் எத்தனை? இவிடத்தை வரக்கூடிய பெருமானம் 4. ஆனா 4ல போய் முடியுமா? இல்ல, 3ல தான் முடியும். விளங்க சொல்லுது. அவ எத்தனை தடவை மீள் செயல் நடக்கும் பாருங்க. 0, 1, 2, 3, 4 தடவை மீள் செயல் நடக்கும். நான் சொல்லியிருக்கேன், உறுப்புகள்ல எண்ணிக்கை வந்து நமக்கு 5ஆக இருக்கும் போது அந்த ஸ்வாப்பிங் நடக்குது, அதுக்கு நடக்கிற மீள் செயல் மேக்சிமம் 4 தடவை தான் நடக்கும். சரியா? ரைட். அப்ப நான் ஒரு தடவை உங்களுக்கு வந்து நான் இப்ப ஒரு அளவுக்கு பபிள் சோட்ல இருக்கக்கூடிய கோடிங்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? அதே மாதிரி நீங்க அதனுடைய ஆன்சர் வந்து குறிப்பிட்டு எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கொள்ளுங்க. அல்லது உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்த வேணும், பபிள் சோட்டுங்கிறது எனக்கு இன்னும் புரியல, இன்னும் எனக்கு அது தெளிவுபடுத்த வேணும், இல்லைன்னா பபிள் சோட்டுக்குன்னு சொல்லி வேறையா ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிச்சு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு வேறையா ஒரு வீடியோ போடுறதுக்கு வந்து நான் முயற்சி செய்யறேன். இப்போ உங்களுக்கும் அதுக்கான ஆன்சர் வந்து என்னென்ன வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி எடுக்கலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம இதோட முடிக்கும். ஸோ அடுத்த வினாவுக்கான விளக்கம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க கட்டாயமாக கமெண்ட்ஸ்ல வந்து அடுத்த வினாவை போடுங்க அப்படின்னு சொல்லி போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க பண்ணக்கூடிய சப்போர்ட்டை வச்சு கொண்டுதான் நான் அடுத்த வினா செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பேன். ஆனா குறிப்பிட்ட சில மாணவர்கள் வந்து உண்மையா சப்ஸ்கிரைப் பண்றாங்க, கமெண்ட்ஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து நமக்கு மோட்டிவேட்ஸா இருக்கு. ஆனா சில மாணவர்கள் வந்து எதுவுமே செய்யறல, அதனால எனக்கு இந்த வீடியோ போடுற இன்ட்ரெஸ்டும் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு போடணும், அது நீங்க புரிஞ்சு கொள்ளணும், நீங்க பிரயோசனம் அடையணும்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி ஏனைய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.